தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை தோற்கடிக்க 1000 கோடி ரூபாயை களமிறக்கிய காங்கிரஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமானை தோற்கடிக்க 1000 கோடி ரூபாயை களமிறக்கிய காங்கிரஸ். செந்தமிழன் சீமான் காரைக்குடி தொகுதியில் இந்த முறை போட்டியிடுகிறார். நேற்றைக்கு முன்தினம் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது. ஆனால் அதற்கு முன்பு 3 நாட்களாக அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி கோடிக்கணக்கான ரூபாய் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தார். அவர் இஷ்டத்துக்கு பணத்தை அடித்து விட்டார். ஒரு வாக்குக்கு 2000, 3000, 5000 என பணத்தை அள்ளி வீசினார். ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. சீமான் தமிழக சட்டசபைக்கு செல்லக்கூடாது என காங்கிரஸ் விரும்புகிறது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் தான் என்னுடைய முதல் எதிரி என்று சீமான் கூறியுள்ளார். சீமான் தமிழக சட்டசபைக்கு செல்வதை காங்கிரஸ் விரும்பவில்லை. அதே நேரத்தில் காரைக்குடி தொகுதி வேட்பாளர் மாங்குடி யார் என்று சொன்னால், முன்னாள் மத்திய அமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவருடைய ஆதரவாளர். ப. சிதம்பரம் அவர்கள் மற்றும் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் சிவகங்கை தொகுதி MP இருவரும் இணைந்து சீமானுக்கு எதிராக தீவிர வேலை பார்த்துள்ளனர். 1000 கோடி ரூபாயை களமிறக்கியுள்ளனர். தனது ஆதரவாளரான மாங்குடி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக 1000 கோடி ரூபாயை களமிறக்கி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்துள்ளனர். இது கேவலமான ஒரு செயல். மாங்குடி அப்படியே வெற்றி பெற்றாலும் அது ஒரு கேவலமான வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். காங்கிரஸ் கட்சி சீமானை தோற்கடிக்க 1000 கோடி ரூபாய் களமிறக்கியது காரைக்குடி தொகுதியில் அனைவருக்கும் வாயை பிளக்க வைத்துள்ளது.